ஒரு நாள் கைலாயத்துக்கு சிவபெருமான பாக்குறதுக்காக குரு பகவானான பிரகஸ்பதியும் இந்திரதேவனும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரையும் சோதிக்கிறதுக்காக அங்க சிவபெருமான் ஒரு சித்தரா மாறி இவங்க போற வழிய மறிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் முதல்ல இந்திர பகவான் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சித்தர் நகரவே மாட்டேன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த இந்திரதேவன் தன்னுடைய ஆயுதமான மின்னலை அந்த சித்தர் மேல பிரயோகிக்கிறாரு. ஒரு சித்தர் மேல தன் பலம் பொருந்திய ஆயுதத்தை உபயோகப்படுத்தினதை பார்த்த சிவபெருமான் ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து இந்திரனை அழிக்க போறாரு. அப்போ அங்க சித்தர் வடிவில் இருக்கிறது சிவன் உணர்ந்த குரு பிரகஸ்பதி சிவன் முன்னாடி மண்டியிட்டு இந்திரனை மன்னிக்கும்படி கேட்கிறாரு. அதுல மனமிறங்கிய சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பை கடலை நோக்கி செலுத்துறாரு. கடல்ல பாய்ந்த சிவனின் சக்தி வாய்ந்த ஆற்றல் ஒரு குழந்தைய உருவாகுது. தெரிந்ததும் அந்த குழந்தை சத்தமா அழ ஆரம்பிக்குது. அந்த அசுர குழந்தைய பிரம்மா எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை ஒரு சமயம் பிரம்மாவோட கழுத்தை இறுக பிடிச்சதுனால அவர் கண்கள்ல இருந்து தண்ணி வந்தது. அதனால அந்த குழந்தைக்கு பிரம்மா ஜலந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஜலந்தரன் வளர்ந்ததும் சுக்ராச்சாரியாரிடம் கல்வி பயின்றான். அதுக்கப்புறம் அசுரர் காலநேமியின் மகளான பிருந்தாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. பிருந்தா ஒரு சிறந்த விஷ்ணு பக்தையா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜலந்தரன் அசுரர்களின் தலைவனா மாறுறான். ஜலந்தரனோட சக்தியின் ரகசியமே பதிவிரதையான அவனுடைய மனைவிதான். பிருந்தாவோட நல்லொழுக்க தர்மத்தின் காரணமாக தேவர்களால கூட ஜலந்தரனை தோற்கடிக்க முடியல. அதனால ஜலந்தரன் ரொம்ப ஆணவத்தோட இருந்தான். தன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதனால ஜலந்தரன் நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சான். தேவர்களுடைய மனைவிகளை துன்புறுத்துறான். ஒரு தடவை வைகுண்டத்தை தாக்கி லக்ஷ்மி தேவிய கடத்த முயற்சி பண்றான். அப்போ லக்ஷ்மி தேவி, ஜலந்தரா, நம்ம 2 பேருமே தண்ணியில இருந்து தான் தோன்றினோம், அதனால நம்ம உடன் பிறந்தவர்களாவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜலந்தரன் வைகுண்டத்துல இருந்து திரும்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கைலாய மலையை அடைஞ்ச ஜலந்தரன் பார்வதி தேவியை அடைய விரும்புறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால சிவபெருமானுக்கும் ஜலந்தரனுக்கும் கடுமையான போர் ஆரம்பிக்குது. ஆனா ஜலந்தரனோட சக்தியின் காரணமாக ஒவ்வொரு தடவையும் சிவபெருமான் தோல்வியை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் ஜலந்தரனோட வடிவத்தை எடுத்து பிருந்தாவின் முன்னாடி வந்து நிக்கிறாரு. தன்னுடைய கணவனான ஜலந்தரன் தான் தன் முன்னாடி நிக்கிறான்னு நினைச்சு பல்வேறு பணிவிடைகளையும் உபசரிப்புகளையும் செய்யறாங்க பிருந்தா. அப்படி தன் கணவர் அல்லாத ஒருத்தரை கணவர்னு நினைச்சு பணிவிடைகள் செஞ்சதுனால பிருந்தாவினுடைய பதிவிரதத்தன்மை மாசடைஞ்சிருது. உடனே சிவபெருமான் ஜலந்தரனோட தலைய துண்டிச்சிடுறாரு. அப்படி துண்டிக்கப்பட்ட தலை பிருந்தாவை நோக்கி வருது. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானும் தன்னோட சுய உருவோட காட்சி கொடுக்கிறாரு. அதை பார்த்த பிருந்தா கோவமும் துயரமுமா, என்னோட கணவனுக்கு அப்புறம் உன்னை தவிர வேற யாரையும் நான் வணங்கினதே இல்லை. என்னுடைய உத்தமமான பதிவிரத தன்மை உன்னால கலங்கப்பட்டுருச்சு. அதனால நீ ஒரு கல்லாக போவாய் அப்படின்னு சபிச்சுட்டு தன்னோட உயிரை விட போறாங்க பிருந்தா. இதை கேட்ட விஷ்ணு பகவான், பிருந்தா, உன்னுடைய விருப்பத்தை அப்படியே ஏற்கிறேன். கங்கை நதியில் சாலிகிராம கல்லாக நான் வெளிப்படுவேன். சாலிகிராமமாக பக்தர்களால் நான் வணங்கப்படுவேன். உலக நன்மைக்காக நடத்தப்பட்ட காரியங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பிருந்தாவை ஆசிர்வதிக்கிறாரு மகாவிஷ்ணு. இந்த பிருந்தா தேவியை தான் மக்கள் பின்னால துளசி தேவியா வணங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கதைகள் பல சொல்லுது. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.